புக்கு 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 எங்க சத்தம் வருது? நீங்க பூரா ரயில தான் மாப்பிள்ள நானும் வந்துட்டு இருக்கேன். எனக்கு லாயர் பர்த். மாமா தங்கு ஊத போலையா நீ? நான் எப்படி போவேன்? நான் தான் அங்க போனேன்னா எனக்கு தங்கு ஊதிடுவிய? ஏண்டி நம்ம சந்தோஷத்துக்கு யமனா வந்து சேர்ந்துருக்காண்டி உங்க அப்பா பார்த்து சும்மா இருக்க. போடுறி போடு தோழி. ஏடா மச்சி போன் பண்ணி அர்ஜுனா வர சொன்னேன். மச்சான் இன்னைக்கு ரொம்ப குஷியா இருக்கான்டா. நேரா கோயம்பேடு கோகிலா கிட்ட போறோம். இன்னைக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். சூப்பரா பட்டைய கிளப்பிடுவோம். என்னடா மச்சான் இன்னைக்கு பாட்டியெல்லாம் வச்சு அசத்துற? மச்சி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா? மாப்பிள்ள ஒரு வக்கீல் வீட்டுல காட்டு வர வேலைக்கு இருந்தால அவன் பொண்டாட்டியே கட் பண்ணிட்டான். எந்த வக்கீல்ரா? அதாண்டா திருமூர்த்தி நகர்ல 13 நம்பர் வீட்டுல ஒரு லூசு ஓட்டமா இருப்பான்ல. ஏய் செம கட்ட. அதான் மச்சான் கரெக்ட் பண்ணிட்டான். ஏய் மச்சான் கரெக்ட் பண்ணிருக்க மாட்டான்டா. ஆன்ட்டி தான் மச்சான கரெக்ட் பண்ணிருக்கான். ஏய் அவனுக்கு மச்சான் உனக்கு ஏன்டா போறாம இருக்கு? ஜமாடா மச்சான். அடக்கி வசிங்கடா. இப்பதான் புருஷனுங்களுக்கு துரோகம் பண்ற ஆண்டிங்களுக்கு ஆப்பு வைக்கிறதுக்குன்னு ஒருத்தன் சுத்திட்டு இருக்கான்ல, அவன் இங்க இருக்க போறான்டா. ஏன் நம்ம சாரா கூட இருக்கலாம். மாப்பிள்ள எந்த புத்துல எந்த பாம்புன்னு யாருக்கு என்ன தெரியும்? யாரு இவரா? ஏன்டா அவரை போய் அப்படி சொல்ற? என்னடா தெரியலையா? டேய் என்னடா இவரை பார்த்து அப்படி சொல்லிட்ட? அத பாரு, அது பால் வடிற மகன்டா. டேய் பீர் வடிற மூஞ்சிடா. என்னடா? ஏய் பீர் வடிற மூஞ்சிடா. சார் நான் சார் கோச்சினீங்களா? சார் நான் சார் கோச்சினீங்க. ஐயோ ஐயோ விடுறா மச்சான் விடு. மச்சான் போய்டா. பாச்சா இந்த பையனுக்கு பிரச்சனை கேட்டியா? திருமூர்த்தி நகர் 13 நம்பர் வீடு. அந்த வீட்டை ஃபாலோ பண்ணோம்னா குரானை ஈஸியா புடிச்சு போலாம். அண்ணா உங்க டைம் ஒர்க் அவுட் ஆகி போச்சுங்கண்ணா. அட ராஜபுரம் எங்க நிக்குது? ஹாய் பூஜா, எப்படி இருக்கீங்க? தேவா நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எப்படி நான் தான் கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? ஒரு குரலை ஒரு தடவை கேட்டா போதும். அதுவும் உங்க குரலை என்னால மறக்க முடியுமா? என் உயிரே காப்பாத்துறது நீங்க தானே. அது ஒரு சின்ன விஷயம். சரி எதுக்கு நீங்க இங்க நிக்கிறீங்க? உள்ள ரெஸ்டாரண்ட்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்தி போயிருக்கா. அவ பாய் ஃப்ரெண்ட மீட் பண்றதுக்கு இன்னும் வரல. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க பேர் என்ன சொன்னீங்க? ராதிகா. சரி இருங்க நான் போய் பாத்துட்டு வரேன். சரி. சாரி பூஜா, போலாமா? வந்துட்டியா? பக்கத்துல ஒருத்தர் நிக்கிறாரு, தெரியுதா ராதிகா? நிக்கிறாரு தெரியுதே. அது சொல்லல, அன்னைக்கு உயிரை காப்பாத்தினாரு, ஞாபகம் இருக்கா? ஓ சாரி தேவா, டென்ஷன்ல மறந்துட்டேன். பரவாயில்லைங்க, எனக்கு ஞாபகம் இருக்கு. டைம் ஆயிடுச்சு, நாங்க கிளம்புறோம். இருங்க நான் வேணா ஏதாச்சும் ஆட்டோ அரேஞ்ச் பண்ணி தரேன். இட்ஸ் ஓகே, நாங்க கார்ல தான் வந்தோம். போயிட்டு வரோம். பை பை தேவா. டீ பூஜா. பாச்சா நாம தேடிட்டு வந்த திருமூர்த்தி நகர் 13 நம்பர் வீடு இதுதான். எப்படி அந்த கொலகாரங்க வருவான், அவனை கப்புடு புடிச்சு விடுவான். கிளி தோஷம் பாக்குறியோ? கிளி தோஷம் பாக்குறியோ? ஐயா நான் ஜோசியம் பாக்குறவனுங்க. தெரியுது, உன் கிளி நல்லா ஜோசியம் பாக்குமா? என்ன எப்படி கேட்டுப்புட்டீங்க? இந்தியாவுக்கு வாஜ்பாய் தான் பிரதமர் வரணும்னு சொல்லிச்சு, அது நடந்துச்சு. அம்மா தான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆவாங்கன்னு சொல்லிச்சு, அதுவும் நடந்துச்சு. யோ டிரைவர், அங்கே கரெக்டான போய் பாரு. உன்ன டிரைவரா வச்சு நான் காரை ஓட்டிட்டு இருக்கிறேன். இனிமே நீ தான் ஓட்டணும் காரை. போ. ஓகே சார். நீங்க அவனுக்கு அதிகமா செல்லம் கொடுக்குறீங்க. டிரைவர் எல்லாம் வைக்கிற இடத்துல தான் வைக்கணுங்க, தெரியுதா? கொலகாரன் இல்ல, ஒரு கொலவைய கூட உங்களால கண்டுபிடிக்க. ஜோசியம் பார்க்க நடுவுல தான் கிடைச்சதா? கொஞ்சம் வரும் போங்க. வாட்ச்மேன், என் வீட்டுக்கு மூணு என்ன கரெக்டா? யார பார்த்து வாட்ச்மேன்? வாட்டர் செல்லப்பா. என்னவோப்பா, வழி விடுப்பா. வண்டி உள்ள போய் கேட்டு தரியா? இது வரைக்கும் ஓட்டிக்கிட்டு வந்தா இனிமே எனக்கு ஓட்ட தெரியாதா? ஐயா அந்த கிளி சொல்லி எல்லாத்துக்கும் நல்லது நடந்திருக்கு, எனக்கு நடக்குமான்னு கேட்டு சொல்லு. ஐயா கிளி சொல்றது நான் சொல்றது ஒண்ணுதான் ஐயா. பாச்சா அண்ணா, நாம தேடிட்டு வந்த ஃபேமிலி தான் கார் உள்ள போகுது. அந்த ஐயாவுக்கு தெரியாம அந்த அம்மாவை தனியா சந்திச்சு புத்திமதியெல்லாம் சொல்லி திருத்தி ஒரு உயிரை காப்பாத்திடுவோம். எப்படி ஐடியா? சூப்பருங்க. நீங்க தானே ஐயா? காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க. போயா, கொலகாரன் வருவான், அவனையும் பிடிச்சுக்குவோம். நீங்க மட்டும் பிடிச்சுங்கண்ணா.
குட் மார்னிங் சார். குட் மார்னிங். Sit down. ஐ எம் வாட்டர் செல்லப்பா சார். I am வக்கீல் பரமசிவம். அம்மா டைவர்ஸ் கேஸா விவாகரத்து கேஸா இல்ல நான் புருஷன் பொண்டாட்டி நான் பிரிக்கணுமா? அது இல்ல சார், மூணு ஒண்ணுதான் சார். அது எனக்கு தெரியாதா? நான் தானே வக்கீல். ஆமா அந்த பையன் யாரு? பையனா? அதான் என் பொண்ணை தள்ளிட்டு போனா அந்த பையன் யாருன்னு கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், இப்போ என் பொண்ணு எல்கேஜி படிச்சிட்டு இருக்கு. வந்தது ஒரே ஒரு கேஸ், அது மிஸ் ஆயிருச்சு. சார் நான் வந்த விஷயமே உங்க ஒய்ஃபு கிட்ட கொஞ்சம் தனியா பேசுறேன். என் ஒய்ஃப் கிட்ட நீ ஏன் தனியா பேசணும்? இல்ல சார், ஒரு 5 நிமிஷம் ஃப்ரீயா பேசிட்டு போயிடுறேன். என் ஒய்ஃப் கிட்ட நீ எதுக்கு 5 நிமிஷம் தனியா பேசணும்? அத சொல்ல முதல்ல. என்னையா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு? ப்ரமோஷன் போயிரும் போல இருக்கே. புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லுங்க. இல்ல சார், ஒரு 5 நிமிஷம் பர்சனலா பேசிட்டு போயிடுறேன். இங்க பாரியா, நீ நினைக்கிற மாதிரி இல்ல, என் பொண்டாட்டி நல்லவா. வாடா. பூந்துட வேண்டியதுதான். நான் யார் தெரியுமில்ல? வக்கீல் பரமசிவம். ஓடி போயிடு. 104 பிரகாரம் நீ உள்ள வந்ததே தப்பு. 204 பிரகாரம் என்கிட்ட பேசிட்டு இருக்கிறதே தப்பு. 304 பிரகாரம் உட்கார்ந்துட்டு இருக்கிறதே தப்பு. ஏண்டி கண்ணகி பிறந்த நாட்டுல கன்னி பொண்ணுங்களே கண்ணியமா இருக்கிற இந்த காலத்துல கல்யாணமான உங்க அலம்பு தாங்களேடி. மம்மி மம்மி எந்திரிங்க மம்மி. மம்மி மம்மி எந்திரிங்க மம்மி. உலகான்ட்டு இருந்து உங்களை எப்படி காப்பாத்திடலாம் சார் நாங்க வந்தோம். மம்மி மம்மி எந்திரிங்க மம்மி. உங்க ஒய்ஃபுக்கும் கார் டிரைவருக்கும் ஐயோ மம்மி. நான் இவளை எப்போ டைவர்ஸ் பண்ணிட்டேன், விவாகரத்தை வாங்கிட்டோம். நாங்க 2 பேரும் பிரிஞ்சுதான் வாழ்றோம்னு தயவு செய்து கேஸ் எழுதிக்க சார். தேவா, நான் பூஜா பேசுறேன். சொல்லு பூஜா. இப்ப நீங்க என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாலும் அதை அப்படியே போட்டுட்டு உடனே என் வீட்டுக்கு வாங்க. உடனே வா. ஏதாவது பிரச்சனையா? நீங்க வாங்கல ப்ளீஸ். பூஜா 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 எங்க இருக்கீங்க? என்னங்க பூஜா? என்ன இது பர்த்டே கேக்கலாம்? யாருக்கு பர்த்டே? வேற யாருக்கு? எல்லாம் உங்க ஃப்ரெண்ட் பூஜாக்கு தான். பூஜா உங்களுக்கு பர்த்டேயா? என்ன பூஜா, ஒரு வார்த்தை சொல்லிருந்தீங்கன்னா நான் கிஃப்ட் வாங்கிட்டு கலக்கி இருப்பேன்ல. நீங்க வந்ததே எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் தேவா. ஓகே, உங்க சென்டிமெண்ட் எல்லாம் இன்னொரு நாள் வெச்சுக்கோங்க. முதல்ல கேக்க வெட்றி, ரொம்ப பசிக்குதுடி. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. சீக்கிரம்